அர்த்தம், அது என்ன மொழி என்பதையும் இங்கு பார்க்கலாம். உயிருள்ளது சிவம், உயிரற்றது சவம் என்கிற அரிதான பழஞ்சொல்லை நம்மில் ஏனையோர் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. காரணம், இது பெரிய புராணம், திருச்சிற்றம்பலக்கோவை போன்ற சமய நூல்களோடு தம் சொற்பிரயோகத்தை நிறுத்தி கொண்டன. கிறிஸ்துவர்கள் கூறுவது போல தேவன் நித்திய ஜீவனாய் இருக்கிறார் என்பதற்கு ஒப்பானதுதான் உயிருள்ளது சிவம் என்கிற சொல்வாக்கியம். இறைவன் என்றும் நித்திய ஜீவன், அவனது உயிருக்கு மரணமில்லை என்பது சிவம் என்பதன் தத்துவம். அது இறைவனது பெயரானதால் சிவன் என்ற ஆண்பால் சொல்லானது. நம்மில் பலரும் இறைவனுக்கு மரியாதை சொல் வழங்குவதில்லை. இறைவன் என்பதை இறைவர் என்றோ, ஆண்டவன் என்பதை ஆண்டவர் என்றோ பெரும்பாலும் யாரும் சொல்வதில்லை. கருணையாளன், அருளாளன், கண்ணியமுடையவன், ஞானமிக்கவன், அநாத இரட்சகன், ஆபத் பாண்டவன் என்கிற ஒருமை சொல்லில்தான்